அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். காலை செல்வனுக்கும் காலை செல்வனுக்கும் ஐயா. பயிற்சியின் முதல் நிகழ்வாக பிரார்த்தனை பாடல். செல்வ வணக்கம் ஐயா. ஏழுமலை கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. மீண்டும் அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். உற்சாகமான செல்ல வணக்கம். சக்தி பத்தி சிந்திச்சு பார்த்தீங்களா? ஐயா புரியலைங்க. 10 சக்திகள் பத்தி சிந்தித்து பார்த்தீர்களா? இல்ல ஐயா, நான் இல்ல படிச்சேன் ஒரு முறை, ஆனா சிந்திக்கல. 10 சக்திகளை பத்தி சிந்தித்து அதில் இருந்து ஏதேனும் கேள்விகள் எழுந்திருக்கிறதா? சார் வந்தாச்சா? மில்டன் ராஜசேகர் சார் வந்தாச்சா? சார் அடியன் வந்தாச்சு. கண்ணு கொஞ்சம் பிரச்சனை சார், கண்ணு மருந்து போட்டிருக்கேன். ஓகே சார், எங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது, நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப நன்றி சார். நீங்க கண்ணை முடிக்கங்க. சிவபாலன் சார் சொல்லுங்க ஐயா. அந்த ஆக்க சக்திகள் வந்து 1 காலம், 2 ஆக்கம், 3 வந்து இயக்கம், 4 ஈர்ப்பு, 5 உயிர்ப்புன்னு சொல்றீங்களே. ஸோ அந்த நம்ம சக்திகள் பார்த்துருக்கோம் சார். அகசக்திகள். சாரி, அகசக்திகள் சார். அதுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே காலம்னா, அந்த ஆக்சுவலா காலம்ங்கிறது ஒரு காலம்னு சொல்லுவாங்க. அது என்ன காலம், என்ன ஆக்கங்கிறது, அதுக்கு ஒரு விளக்கங்கள் தான் நல்லா இருக்கும் சார். ஓகே.
நாம் காலத்தை 3ஆ பிரிக்கிறோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். வருங்காலம்னு. சரிங்களா? அப்ப கடந்த காலத்துக்கு என்ன பேருனா இறந்த காலம்னு பேரு. ஏன்னா அது வந்து நம்முடைய நினைவுல மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எங்கேயுமே இந்த பிரபஞ்சத்துல இருக்காது. கடந்தது கடந்தது தான். இப்ப நேரம்னு ஒண்ணு சொல்றோம், காலம்னு ஒண்ணு சொல்றோம். இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன? ஐயா நேரம்னு ஒண்ணு சொல்றோமா, காலம்னு ஒண்ணு சொல்றோமா? இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம். ஐயா இந்த 4:47 நான் போட்டிருக்கேன்னா அது நேரம். காலம்ன்றது வந்து பெரிய அளவுல இருக்கு. அப்படியா? அப்படி புரிஞ்சுக்கிறேன் நான் என்னுடைய புரிதல் இது. அப்ப பல பேரு சொல்றாங்களே என்னுடைய போராத காலம்னு. அப்படின்னா அது ரொம்ப பெருசுன்னு அர்த்தமா? அது தெரியலையா அது. நேரத்துக்கும் காலத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நிகழ்ந்து கொண்டே இருப்பது நேரம், கடந்து கொண்டே இருப்பது காலம். நிகழ்ந்து கொண்டே இருப்பதற்கு நேரம் என்று பெயர், கடந்து கொண்டே இருப்பதற்கு காலம் என்று பெயர். அப்போ நேரம்தான் காலமாக மாறுகிறது. ஐயா நிகழ்ந்து கொண்டே இருப்பது நேரம், கடந்தது காலங்களா? நிகழ்ந்து கொண்டே இருப்பது நேரம், கடந்து கொண்டே நேரம். இருப்பது காலம். கடந்து கொண்டே இருப்பது. சார் கடைசி ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா சார்? என்ன சொன்னீங்க? அதான் நிகழ்ந்து கொண்டே இருப்பது நேரம், கடந்து கொண்டே இருப்பது காலம். அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னீங்க சார். ரெண்டு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்னேன்? நேரம் தான் காலமாகிறதுன்னு ஐயா சொன்னாரு. அதாவது நேரம் தான் காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப காலம்ன்றது நேரங்களுடைய தொகுப்பு. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. வருங்காலம்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. அதுக்கு ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது. ஆனா நாம தான் என்ன பண்ணணும், நம்ம எங்க இருக்கிறோமோ அதை பொறுத்து அதை கடந்த காலம், வரும் காலம், நிகழ்காலம் நாம தான் பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் பொறுத்த வரைக்கும் அது ஒரே டைம் லைன்ல தான் இருக்குது. அது ஒரே டைம் லைன், ஒரு லைன்ல இருக்குது. அன்பு செல்வன் ஐயா சொல்லுங்க ஐயா. ஒரே காலத்துல தான் இருக்கு அப்படின்றீங்க. எப்படிங்க? இது வந்து நகர்ந்து கொண்டே இருக்குது தானே ஐயா பிரபஞ்சம்? இப்போ நகர்ந்து கொண்டே இருக்குன்றது தானே நம்ம பாக்குறோம். ஆமாங்க ஐயா. அதாவது நகர்வது வாழும், நிற்பது வீழும் நம்ம பாக்குறோம். பிரபஞ்சம்ன்றது ஒரே காலம் தான்றீங்க. அது எப்படி ஐயா புரிஞ்சுக்கிறது? இப்ப நமக்கு தான் இறந்த காலம்ன்றீங்க. ஆனா நம்ம பிரபஞ்சத்தையே இப்போ நம்மர்களுடைய வாழ்வுபடி நம்ம கேலண்டரோ நேரத்தை வச்சோ நம்ம கடந்துகிட்டே போகுது தானே. 5 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி பூமி தோன்றுச்சு, 3 லட்சம் ஆண்டுகள் ஆச்சு, அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? அன்னைக்கு நம்ம அருணகிரி ஐயா கேட்டார் இல்லையா, அவருக்கு ஒரு நான் பதில் கொடுத்தேன். அதே பதில் தான் திரும்ப கொடுக்க போறேன். என்ன பதில்னா, ஒரு நீளமான ரோடு இருக்குது. அந்த நீளமான ரோடுனுடைய ஆரம்ப பகுதியில ஒரு பேருந்து இருக்கிறது. வேலுமதன் சார் புரியுதா?
புரியுதுங்க ஐயா. இப்போ அந்த இடத்துல அந்த பஸ்ஸுனுடைய டயர் வந்து அந்த ரோட்ல தொட்டுட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ பஸ் புரியுது. டயர் இருக்கு இல்லையா? அந்த டயருக்கும் ரோட்டுக்கும் ஆரம்பம் ஒரே இடத்துல. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் ஆரம்பம் ஒரே ஒரே இடத்துல. இடம். ஒரு சுற்று சுற்றி விட்டதென்றால், அந்த டயர் ஒரு சுற்று சுற்றி விட்டதென்றால் அது எங்கே இருக்கும்? வண்டி சற்று நகர்ந்திருக்கும். வண்டி சற்று நகர்ந்திருக்கும் ஐயா. நகர்ந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல அதே ரோடு இருக்குமா? இருக்காதுங்க ஐயா. இருக்காது தானே? இருக்காது. இப்போ அந்த ரோடு ஒட்டிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. டயரு. அதுதான் நிகழ்காலம். ஓகே. புரியுதுங்களா? நம்மளுடைய லைஃப்ல நாம இப்போ பிரசன்ட்ல இருக்கிறோம்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த நேரத்துல ஒட்டி இருக்கிற டைம் இருக்கு பாருங்க. அதுதான் நமக்கு நிகழ்காலம். இந்த டைம் லைன் அப்படிங்கிறது ஒரு ரோடு மாதிரி வச்சுக்கங்க. சரிங்களா? அந்த ஆரம்பிச்ச இடத்துல இருந்த ரோட்ல இப்ப நம்ம இல்ல. நம்ம கொஞ்சம் கடந்து வந்துட்டோம். ஒரு ரவுண்டு சுத்திருச்சு டயர் அப்படின்னா, இப்போ ஒரு ரவுண்டு சுத்தி நிக்குது. அப்படின்னும் போது இப்போ டயர் தொட்டுட்டு இருக்கிற இடம் முதல்ல எங்க ஆரம்பிச்சதோ அந்த புள்ளி வந்து இப்ப டயர்ல தொட்டுட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஆனா ரோடு அதே ஆரம்ப புள்ளியில இருக்குமானா இருக்காது. ரோடு என்ன போச்சு? பின்னாடி போயிடுச்சு. ஆனா டயரை பொறுத்த வரைக்கும் இப்ப திரும்ப அடுத்த சுழற்சிக்கு தயாராகுது. புரியுதுங்களா? அப்ப ரோடுன்றது காலமுங்க ஐயா. ரோடுங்கிறது காலம். ஓகே. டயருங்கிறது அந்த நகர்றது வந்து நேரம். அப்படி இல்ல டயர்ன்றதா மத்த எல்லாமே. ஓகேங்களா? அப்போ அது திரும்ப வந்து அந்த ஒரு பிரசன்ட்டுக்கு வந்தாச்சு. சரிங்களா? பிரசன்ட்ல இருக்குது இப்போ மத்த எல்லா பொருளும். ஆனா என்னாச்சு? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த டயர் பொறுத்த வரைக்கும் கடந்த சாலை பின்னாடி இருக்குது. சரிங்களா? நிகழ்காலம்ன்றது இப்ப தொட்டுக்கிட்டு இருக்குது. வரும் காலங்கிறது இனிமேல் தொட போற ரோடு. அது இன்னும் தொடல. அப்ப நமக்கு இது மூணா தெரியுதா? ஆனா ரோடு ஒண்ணு தானே? உண்மைதாங்க ஐயா. புரியுதுங்களா ஐயா? ஒரே ரோடு தான். ஒரே ரோட்ல தான் இப்ப நாம என்ன பண்ணணும்? டயர் எங்க இருக்குன்னா அது பிரசன்ட்ல இருக்குது. இப்ப எதை தொட்டுக்கிட்டு இருக்குதோ அது பிரசன்ட். ஏற்கனவே எதை தொட்டுக்கிட்டு இருந்ததோ அது பாஸ்ட். இனிமேல் எதை தொட போதோ அது ஃபியூச்சர். சரி. புரியுதுங்களா? ஓகே ஐயா. காலமும் நகர்ந்து கொண்டே இருப்பது போல தெரிவது ஒரு இல்லூஷன். அது இல்லூஷன்னா நம்மளுடைய பார்வைக்கு சொல்லணும்னா, இப்படி நீங்க ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லயோ உட்காந்துட்டு போகும்போது மரங்கள்லாம் நகர்ந்துகிட்டே இருக்கும். எல்லா கம்பமும் ஆமா. நகர்ந்துட்டே இருக்கும். அது நகரல, நாம தான் நகர்றோம். உண்மைதான் நகரும். சரிங்களா? அந்த மாதிரி நேரம் நகர்றது மாதிரி நமக்கு தெரியும். இல்ல, நாம நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்துன்னா நேரம் நகர்றது மாதிரி தெரிகிறது. புரியுதுங்களா ஐயா? ஓகேங்க. புரியுதுங்க. அப்ப நீங்க நின்னுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, ட்ரெயின்லயோ பஸ்லயோ நின்னுட்டே இருந்தீங்கன்னா எதுவும் நகராது, உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க நகரும் பொழுது தான் அதுவும் நகர்ற மாதிரி தெரியும். நாம முன்னோக்கி போனா அது பின்னோக்கி போயிட்டு இருக்கும். அப்படின்றதுக்காக அது நகருதுன்னு அர்த்தமானா இல்ல. நாம தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. டைம் லைன் அப்படிங்கிறது ஒரு பேஸ், ஒரு ரோடு மாதிரி அது. நாம இப்ப கடந்துட்டதுனால நாம என்ன சொல்றோம்? இப்ப அந்த ரோட்டை 3ஆ பிரிக்கிறோம். இது கடந்த காலம், இது எதிர்வரும் காலம், இது நிகழ்காலம்னு. ஆனா ஒரே ரோடு தான் அது. கிளியருங்களா ஐயா? ஓகே. வேற ஏதேனும் கேள்விகள்? அருணகிரி ஐயா சொல்லுங்க ஐயா. டைம் டிராவல் மெஷின் இந்த பேசிஸ்ல தான் பேக்ல போகுதுங்களா? ஆமாங்க ஐயா. அதாவது என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரோடுங்கிறது அப்படியே தான் இருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா, பிரபஞ்சத்துல அந்த காலம்ன்றது அப்படியே இருக்குது. அதனால டைம் டிராவல் மிஷினை பயன்படுத்தி எப்படியாவது பின்னோக்கி போக முடியுமா அப்படின்றது தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நன்றிங்க. வேற ஏதாவது கேள்விகள்? ஐயா கேள்வியே இது வரைக்கும் கேட்காதவங்களாம் கேட்கலாம் ஐயா. சார் வணக்கம், நாராயணன் பேசுறேன். சொல்லுங்கய்யா. இப்போ நீங்க இந்த 3 காலத்தை நம்ம தான் பிரிச்சிருக்கோம், நமக்கு தான் உண்டுன்னு சொல்லுங்க. பிரபஞ்சத்துல அப்படி கிடையாதுன்னு சொல்றீங்க.
இப்போ சிலதெல்லாம் பிரபஞ்சத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதுதான் திருப்பி ரீகால் பண்றான்னு சொல்றீங்களே, அது எப்படி? என்ன அதுக்கு இதுக்கு எதுவும் தொடர்பு உண்டான்னு கேட்கிறேன். பிரபஞ்சத்துல ரெக்கார்ட் இருக்குன்னு தானே சொல்றீங்க? ஆமா. அப்ப ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அது இறந்த காலத்தை தானே கொடுக்குது. நீங்க முன்னாடி ரெக்கார்ட் ஆனா நேத்து இன்னைக்கு நடந்தது திருப்பி ரீகால் பண்றது அது இறந்த காலத்தோட சேர்ந்தது தானேன்னு கேட்கிறேன். அப்படி எதுவும் இப்போ இப்படி வச்சுங்களேன், இந்த இடத்துல பிரபஞ்சம் அப்படிங்கிறது லேண்டு, டைம் இருந்தது, அதாவது காலம்ன்றது ரோடு. ஓகே. சரிங்களா? இந்த லேண்டு ரோடு ஒன்னா தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த பேருந்து டயர் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்லாம். லேண்டை பொறுத்த வரைக்கும் அது ரோடோட ஒட்டி தான் இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி பாகுபாடு வேறுபாடுலாம் கிடையாதுங்கிறேன். பிரபஞ்சத்திற்கு எந்த பாகுபாடும் வேறுபாடும் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சார் அதெல்லாம் இப்படி மூணா பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா அதுல ஒன்னா தான் இருக்குது அது. சரிங்களா? அப்போ பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நிகழ்காலம் மட்டும்தான். இப்போ இப்படி வச்சுங்களேன் நீங்க. நமக்கு இப்ப இருட்டி போச்சு. சரிங்களா? இருட்டி போச்சு. நாம வானம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உள்ள போயிடுச்சு, இருட்டாயிருச்சு, வானம் இல்லைன்னு இல்லையா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப இருட்டுல நம்ம நிக்கிறோம். இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன் வானம் எங்க இருக்குன்னு, மேல பார்த்து சொல்லுவீங்களா? மேல பார்த்து தான் சொல்லுவேன். ஆனா உண்மை நிலை என்ன? நம்ம கீழே இருக்கிறோம். வானம்னா மேல தானே சார். இல்ல சார், பூமி உருளும் போது நல்லா புரிஞ்சுங்க, உருளும் போது இப்ப நம்ம அந்த பூமியினுடைய உருண்டையில இப்ப நம்ம அடிப்பகுதியில் இருக்கோம். ஓகே. அப்ப கீழே இருக்கிறோம். கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா? இல்ல எனக்கு புரியுது. நம்ம வந்து மேல வரும்போது அதான் சார், இப்ப ஒரு கையில பால் வச்சிருக்கீங்க. இப்ப பால் நீங்க கையில பிடிச்சிருந்தீங்கன்னா உங்க கைக்கு மேல இருக்கிறத மேல இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்ப உருட்டிட்டே வரீங்கன்னு வச்சுக்கீங்க, உருட்டிட்டே வரீங்க அப்படின்னா இப்ப கீழே வந்துருச்சு. சரிங்களா? இப்ப வானம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க சொல்லுவீங்க? அப்பயும் நீங்க மேலதான் இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்ப கீழே இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நம்ம இது வந்து பிரபஞ்சத்தை பொறுத்து ஒரு காலம்தான். நம்ம தான் இந்த பிரிச்சு வச்சிருக்கோம். நம்மளை பொறுத்தவரை 3 காலம்னு சொல்றோம். ஆனா அங்க பொறுத்தவரை பிரபஞ்சத்துல திசை இருக்குதா? திசை கிடையாது. அது மட்டும் எப்படி கிடையாதுன்றீங்க? அதுக்கு ஒரே திசை தான். அதுக்கு ஒரே திசை தான். திசையே இல்லைன்னும் போது அப்புறம் அதுக்கு எப்படி ஒரு திசை இருக்கும்? ஆமா, ஒரு திசையை நோக்கி தான் போகும் அப்படின்னு. இல்லைங்க. சரி, அப்ப அது என்ன திசை? அது நேர் திசை. நேர் திசையா? ஃபார்வர்டு மட்டும் தான். குறுக்கு திசை இருக்கக்கூடாதா? குறுக்கு திசை இருக்கக்கூடாதா? அது கிடையாது. நேரா ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பிரபஞ்சம். இல்ல அதாங்கய்யா, திசையே இல்லாததான் பிரபஞ்சம். நாம தான் நம்முடைய புரிதலுக்காக வகுத்து வச்சிருக்கிறோம். என்னன்னா, சூரியன் நமக்கு எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிழக்கு பகுதியில் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் நம்மளுடைய புரிதலுக்கு தான். இப்போ நீங்க எங்க போய் நீங்க குளோப் வாங்கினாலும் குளோப் மேல பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா டாட் போட்டுருப்பாங்க. சரிங்களா? அட்சரேகை, தீர்க்க ரேகை, பூமத்திய ரேகைன்னு. அப்படிலாம் எதுவுமே பூமி மேல கிடையாது. அதெல்லாம் எதுக்காகன்னா நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம போட்டிருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா திசை கிடையாது. சரிங்களா? காலம் எதுவும் கிடையாது. இல்ல, காலம் இருக்குது சார், திசை கிடையாது. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா, மேல கீழன்றது கிடையாது. நம்ம தான் பூமிக்கு மேல கீழன்றமே தவிர, ஆனா உண்மையாலுமே பூமியே அந்த இடத்துல இருக்குது. இல்ல, இப்ப சொல்லுங்க, எது மேல எது கீழன்னு? பூமிங்கிறது அப்படியே ஒரு பால் மாதிரி உருண்டு வருது. இப்ப நீங்க பூமி கீழே வந்துட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல நீங்க பூமிக்கு மேல வந்துட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப எங்க இருந்து நீங்க மெஷர் பண்றீங்க பூமிக்கு மேல கீழன்றத? பூமிக்குள்ள இருந்து தான் நம்ம டிசைட் பண்றோம். அப்படி பார்த்தா நீங்க கீழே இருக்கீங்க. அப்போ நம்ம மைண்ட்ல வந்து வானம்னா மேல மேலன்னு அப்படி பதிஞ்சதுனால அது மேலன்னு நம்ம சொல்றோம்னு நினைக்கிறேன்.
அப்ப பூமிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. பூமியை சுத்தி எல்லா பக்கமும் வானம் இருக்குது. அதுல மேல்வானம் எது, கீழ்வானம் எது? அப்படி ஒண்ணுமே இல்லையே. நம்ம இருந்த இடத்துலயே இருக்கிற பூமி தான் சுத்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதனால நம்ம இல்லைங்கய்யா, பிரபஞ்சத்துல இருந்து பார்க்கும்போது அப்படி இல்லைங்கிற நான். அதுதான் அருணகிரியா சொல்லுங்க. அந்த மெஷர்மெண்ட் எங்க இருந்து மெஷர் பண்றோம்ன்றது அது ரிலேட்டடா என்ன பாயிண்ட் சார்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில செயின்ட் தாமஸ் மவுண்ட் இந்த சர்வே வந்து அங்கிருந்து தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு சென்டர் வந்து நாக்பூர். வேர்ல்டுக்கு எது சென்டரா வச்சிருக்காங்கன்றது தெரியல. அப்புறம் அந்த காலன்ற அளவு வந்து எக்ஸாக்டா ஒரு வருடம்ன்றது 365 நாட்கள், 5 மணி நேரம், 46 நிமிடங்கள், 48 செகண்ட். அந்த கேலண்டர் கிரிகோரியன் கேலண்டர் இதுல இருந்து தான் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த மெஷர்மெண்ட்டே மாறிட்டு தான் வருது. டைம் மெஷர்மெண்ட் வந்து மாறிட்டு தான் வருது. அண்ட் கண்டினியூ டு பி சேஞ்ச் ஆல்சோ. ஆமாய்யா, நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதான் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டதுன்னு கிடையாது, நன்மை தீமைன்னு கிடையாது, உயர்ந்து தாழ்ந்து கிடையாது, மேடு பள்ளம் கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். நம்மளுடைய புரிதலுக்காக. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமும் பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இங்க உங்களுக்கு நல்லதா எது தெரியுதோ அது உங்களுக்காக படைக்கப்பட்டதா நம்ம கருதுறோம், அவ்வளவுதான். எது நமக்கு நன்மை தரலையோ அது தீமையானதா கருதுகிறோம். ஏற்கனவே கூட நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், பாம்பினுடைய விஷம்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது நம்ம உடம்புக்குள்ள போனதான் விஷம். பாம்போட உடம்புல இருக்கிற வரைக்கும் அதுதான் செரிமான பொருள். அது ஒரு உமிழ்நீர். அதுதான் செரிமான பொருள். அது இருந்தாதான் அதுக்கு செரிக்கும். அப்ப அது உங்க உடம்புல போனாதான் விஷம், அது உடம்புல இருந்தா அது செரிமான பொருள். அதனால அது அதுக்கு நல்லதுன்னு தெரியுது, உங்களுக்கு அது கெட்டதா தெரியுது. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்துல இருக்கிற இல்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும், அதுதான் நான் சொல்ல வரேன், நம்முடைய சூட்சுமம் எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னா சுயத்திலிருந்து ஆரம்பமாகிறது. சுயம்தான் மையம். புரியுதுங்களா? அப்போ மையம்னு ஒண்ணு இருந்தா அகம்னு ஒண்ணு வந்தாயிரும், புறம்னு ஒண்ணு வந்துடும். மையம்னு ஒண்ணு இருந்தா மேல்னு ஒண்ணு வந்துடும், கீழ்னு ஒண்ணு வந்துடும். மையம்னு ஒண்ணு இருந்ததுன்னா இடதுன்னு ஒண்ணு வந்துடும், வலதுன்னு ஒண்ணு வந்துடும். மையம்னு ஒண்ணு இருந்தா முன்னாடின்னு ஒண்ணு வந்துடும், பின்னாடின்னு ஒண்ணு வந்துடும். அப்போ அந்த மையம் எதுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் மெஷர் பண்றது மனிதன் தன்னை மையமாக வைத்துதான். அவன்தான் மையம். இல்ல, அவனை மையமா வச்சுதான் அவன் எல்லாத்தையும் பிரிக்கிறான், அவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும். சரிங்கய்யா, எண்கள் சம்பந்தமான கேள்விகள் எதனும் இருக்கிறதா? ஏன்னா மகா சக்திகள் எண்கள் தான் பார்த்துட்டோம். அதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா இது உங்களுடைய லைஃப்ல ரொம்ப புது விஷயம். இது 10 சக்திகள்ன்றது இது வரைக்கும் நீங்க எந்த புத்தகத்திலேயோ எந்த இடத்துலயோ கேள்விப்படாத ஒன்று. சொல்லுங்க அருணகிரி சார். சார் யாரும் கேட்கல, அதனால நானே கேட்கிறேன். கேளுங்கய்யா. அதாவது உண்மையும் நம்பிக்கையும் சேரும் இடத்தில் நம்பிக்கையின் உச்சத்தன்மை ஏற்படுகிறது. உண்மை அறிவியலை பொறுத்து அமைகிறது. அறிவியலின் ஆதாரம் கணிதம், கணிதத்தின் ஆதாரம் எண்கள், எண்களின் ஆதாரம் 10 மகாசக்திகள். சரிதானே சார்? சரிங்கய்யா. ஆனா இந்த எண்களின் இயக்கத்தினாலேயே உலகம் இயங்குகிறது. எவ்வாறு? நீங்க அந்த பேசிக் தியரம் கொடுத்த நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை, மனித இயக்கங்களின் அடிப்படை ஆதார சக்தி நம்பிக்கை, உலக இயக்கங்களின் அடிப்படை ஆதார சக்தி எண்கள். சோ அப்ப இது எப்படி வந்து எண்கள் தான் வந்து உலக இயக்கத்தோட ஆதார சக்தியா இருக்கு? ஏன்னா பூமி ஒரு அந்தரத்துல மிதந்துட்டு இருக்க பால் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. சோ இதுல வந்து எண்கள் எப்படி ரிலேட் ஆகுது? எப்படி எண்கள் ரிலேட் ஆகுதுன்னு கேக்குறீங்க இல்லையா? அதான் இப்போ இங்க என்னன்னா, பிரபஞ்சம்ன்றது ஆரம்பமாகும்போது ஒரு சிறு புள்ளி. அப்போ எடுத்தெடுப்புல அது 10 சக்தியா மாறிடுச்சான்னா இல்ல. ஓகேங்களா? இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பஞ்சபூத சக்தி.
அப்ப பிரபஞ்சம் ஆரம்பிக்கும் போது இந்த பஞ்சபூதமா இருந்ததானா இல்ல. அப்போ ஒரே ஒரு பூதம் தான். அருணகிரியா புரியுதுங்களா? இந்த இந்த இடம் நீங்க ரொம்ப கூர்மையா புரிஞ்சுக்க வேண்டிய இடம். ஆரம்பிக்கும் போது பெருவெடிப்பு நிகழும்போது, பெருவெடிப்பு நிகழ்ந்து விரியும் போது ஆகாயம் மட்டும்தான் இருந்தது அங்க. சரிங்களா? அப்போ வந்து பூமி தோன்றல, சூரியன் தோன்றல, அதாவது நிலம் இல்ல, நீர் இல்ல, நெருப்பு இல்ல. சரிங்களா? அடுத்தது வேற என்ன? காற்று. இதெல்லாம் இல்ல. வெறும் ஆகாயம் மட்டும்தான் இருந்தது. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம உத்து கவனிக்கணும். நம்ம சயின்ஸ் சொல்றது பிரபஞ்சம் வெடித்து வெளியேறும் பொழுது அங்க ஆகாயம் மட்டும்தான் இருந்ததுன்னு. அப்ப ஆகாயம் என்பது புறப்பொருள், அது புறசக்தி. அகசக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது அது வெடித்து ஆகாயம்னு நீங்க எப்போ, அதான் இந்த வெடிப்பு எப்போ நிகழ்ந்ததுன்னு சொல்றீங்களோ அங்கிருந்து தான் காலமும் ஆரம்பமாகிறது. புரியுதுங்களா ஐயா? அதை வச்சுதான் காலத்தையும் நம்ம கணக்கிடுறோம். பிரபஞ்சம் தோன்றி 1400 கோடி ஆண்டுகள் ஆகிறது அப்படின்றது எங்க இருந்து தோணுன்னா அந்த வெடிப்புல இருந்தா. அப்ப வெடிக்கும் பொழுது அந்த வெடிப்புல இருந்து நின்னா 2 விஷயம் உருவாகுது. ஒன்று அகம், ஒன்று புறம். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த உலகத்துல மையம் அப்படின்றது என்னன்னா, இப்ப அந்த வெடிப்பு தான் மையம். சரிங்களா? அந்த வெடிப்புல இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, வெடிப்பினுடைய புறம் ஆகாயமாக மாறுகிறது, வெடிப்பினுடைய அகம் நேரமாக மாறுகிறது. அப்ப ரெண்டுமே எங்க ஆரம்பிச்சுன்னா 2த்துக்குமே ஒரே புள்ளி தான் ஸ்டார்டிங். புரியுதுங்களா ஐயா? ஆகாயம் அப்ப புறமாகவும் இருக்கும் அகமாகவும் இருக்கும் அப்படி எடுத்துக்கலாமா? ஆகாயம் வந்து புறமாக மட்டுமே இருக்க அவசியம் இல்லை, அகமாகவும் இருக்கிறதுக்கு அதுவே காரணமா இருக்கு இல்லைங்களா? அந்த வெடிப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது. ஆமா ஆமா, நான் உங்களுக்கு அதுதான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கைன்னு வரும்போது நம்பிக்கை வந்து மையமா இருக்கும் பொழுது எண்ணிக்கையும் இயற்கையும் அகம்புறமா இருக்கும். சரில, இதுல மாத்தி மாத்தி 3 மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும். ஓகேங்களா? அதனால இதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணுமோ அந்த இடத்துக்கு அது மையமா மாறிடும். எது ரெஃபரன்ஸ் எடுக்கணும்? ஆமா. இப்போ ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு சயின்ஸ் தோன்றுகிறது, அதுதான் உங்களுக்குள்ள ஒரு சயின்ஸ் வருது, அது வந்து டைம் பேஸ் பண்ணின்னு வச்சுங்க. அப்ப அந்த இடத்துல டைம் மையமாயிடும். சரிங்களா? நீங்க ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ண போறீங்க அப்படின்னா ஆகாயத்தை பத்தி அப்படின்போது அந்த ஆகாயம் மையமாயிடும். அந்த வெடிப்பு அப்படிங்கிறது அது ஒரு அகமாவோ புறமாவோ எப்படியோ உங்களுக்கு தோணுதோ அப்படியே மாறிடும். அது மொத்தத்துல இது 3 புள்ளியும் மாத்தி 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 மாறிட்டே இருக்கும். ஓகே. மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, புரியாத பாஷையில பேசிட்டு இருக்கிறாங்க. இது என்ன பாஷையா இருக்கும்னு. புறம் ஆகாயம், அகம் நேரம் காலமா? என்னங்க ஐயா? வெடிப்பின் புறம் ஆகாயம், அகம் அகம் வந்து காலம். நன்றி. அப்போ அப்போ அப்ப 10 சக்தி அங்க இருந்ததானா? இல்ல. அதுக்கு பிறகுதான் ஒண்ணு ஒண்ணா கிரியேட் ஆகுது. சரிங்களா? சார் இந்த 6 மணிய 5:30க்கு அங்க போகணும், அதை பார்த்துக்கோங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. மறந்துடாதீங்க. அது நீங்க அந்த டயத்துக்கு கரெக்டா முடிகிற மாதிரி பார்த்து 5:35க்கு முடிகிற மாதிரி பார்த்து. சரிங்க. அப்போ விஷயம் அங்க இருந்து என்னன்னா 10 சக்தி. ஆனா 10 சக்தியும் எடுப்பிலேயே 10 சக்தியாவே இருந்ததுன்னா இல்ல. இல்லை, உண்டாகவில்லை. சரிங்களா? ஒன்று ஆரம்பமாகிறது. நாம் அதனால நம்முடைய பயிற்சியில இது ஒரு பயிற்சி. என்ன பயிற்சினா, எதை துவங்குவதாக இருந்தாலும் ஒன்றிலிருந்து துவங்குங்கள். எதை துவங்குவதாக இருந்தாலும் ஒன்றிலிருந்து துவங்குங்கள் அப்படிங்கிறது ஒரு பயிற்சி இது. ஏன்னா 1 அப்படின்னா அதுக்கு 2 மீனிங் இருக்குது. என்ன மீனிங் சொல்ல முடியுமா? ஒன்று துவக்கம், ஒன்று எண்ணிக்கை. சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. முதலில் வருவது ஒவ்வொருத்தர சொல்லுங்க. ஐயா ஒன்று துவக்கம், ஒன்று எண்ணிக்கை. இல்ல, ஏழுமலையே சரியா கேட்கல. வேற யாராவது? ஒன்று எண்ணிக்கை, ஒன்று வந்து ஒன்றுதல், இணைத்தல். புரிஞ்சுங்களா? 1 என்றால் அங்க எண் 1ஐ குறிப்பது. இன்னொன்று, அந்த எண் 1 எங்கிருந்து ஆரம்பமாகுதுன்னா
ஒன்றுதல் என்கிற நிகழ்வுல இருந்து ஆரம்பமாகுது. சரிங்களா? அப்போ ஒன்றுதல் எல்லாம் அப்படி கூடி ஒண்ணா மாறும்போது அதுக்கு பேர் என்னது? ஒன்றுதல். அந்த ஒன்றுதல் என்ன ஆகுதுன்னா ஒன்றாகிறது. சரிங்களா? சார் ஒன்று இந்த என்பது இன்னொரு ஐயா, பாவிலே ஒன்று அதை என்பது சொல்லலாம் சார். ஒன்று மற்றொன்றாக மாறுவது, ம். மற்றொன்று சார் மீண்டும் பிரேக் ஆகுது ஒன்றாக உங்க வாய்ஸ். இணைவது, ஒன்று மற்றொன்று வேறொன்றாக மாறுவது, அப்படி இல்ல சொல்லாமா? அதான் உங்களுடைய கேள்வி எங்களுக்கு முழுசா வந்து சேரல. ஐயா, ஒன்று ஒன்று என்றால் ம். ஒன்றிலிருந்து ஒன்று என்ற நிகழ்விலிருந்து தூங்குகிறதா? ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க இயலும்ன்றதுதான் ஆக்க சக்தியினுடைய ஆக்க விதி. நீங்க சொன்னீங்க ஒன்று என்றால் ஒன்றுதல் என்ற நிகழ்விலிருந்து தான் தூங்குகிறதா அது? இல்லைங்க, ஒன்றுதல் அப்படின்ற நிகழ்வில் இருந்தான் ஒன்று உருவாகிறது. சரி. சரி, மேஜர் நாராயண் சார், ஆ உங்களை எந்த நேரம் தொடர்பு கொள்ள முடியும்? ஏன்னா நம்ம பயிற்சியில மட்டும்தான் உங்களை பார்க்க முடியுது, மற்ற நேரங்களை தொடர்பு கொள்ள முடியலையே. நான் இன்னைக்கு ஒரு 9 மணிக்கு அப்புறம் கூப்பிடலாமா? நான் கூட நானே கூப்பிடுறேன் உங்களை. கூப்பிடுங்க ஐயா, கூப்பிடுங்க. ஆக்சுவலா நீங்க எந்த ஊர்ல ஐயா இருக்கிறீங்க? நம்ம ரிச் நாராயண் சார் சொன்னாரு அமெரிக்கால இருக்கீங்க அப்படின்னாரு. நான் இப்ப சென்னைக்கு வந்துருக்கேன். சென்னையில இருக்கேன். சென்னையில் தான் இருக்கீங்க. நான் நிறைய டிராவல் பண்றது இப்ப சென்னையில தான் இருக்கேன். சரி சரி. இல்ல ஹைதராபாத்ல ஏதோ இருக்கிறத சொன்னீங்க. நான் ஹைதராபாத்ல ரொம்ப நாள் இருந்தேன். ம். போன வாரம் அங்கதான் இருந்தேன். அங்கே நீங்க சென்னையில வந்திருக்கேன். சரி சரிங்க. இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறது? உங்களை பர்மனெண்டாவே சென்னைன்னு எடுத்துக்கிறதா ஹைதராபாத்னு எடுத்துக்கிறதா? இல்ல, இப்போதைக்கு சென்னையில எடுத்துருங்க. ஏன்னா ம். நான் ஒரு சென்ட்ரல் ஏஜென்சில இருக்கேன். அதனால இன்வெஸ்டிகேஷனுக்கு போவேன். சரி சரி எங்க சரிங்க. போகணும்னு எனக்கும் சொல்ல மாட்டாங்க. சரி ஷார்ட் சரிங்க. நோட்ல சொல்லுவாங்க. ம் ம். அதனால இப்போதைக்கு சென்னை தான் இருக்கேன். நன்றி நன்றி நன்றிங்கய்யா. அப்போ நமக்கு மொத்தத்தில் வந்து உலகம் சுற்றும் வாலிபன். சொல்லுங்க ஏழுமலை ஐயா. மொத்தத்தில் உலகம் சுற்றும் வாலிபன். ஆ அப்படி ஒரு ஆள் நம்ம கூட இருக்கணும். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. சரி. நீங்க ஆதி நாராயணனை எங்கேயும் பார்க்க முடியாது சார், எங்கும் நிறைந்தவர். அது மாதிரி அவரு. சரி, அந்த ஒன்று அப்படிங்கிற வார்த்தை, ஒன்றுங்கிற எண் இருக்கு பாருங்க, அது மகா சக்தி வாய்ந்தது. நீங்க டேபிள் மேல 2 பொருள் வைக்கிறீங்க. இப்ப அந்த 2 பொருளையும் எடுத்துட்டீங்க. அதுக்கு என்ன பேரு? வெற்றிடமா? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. அர்த்தம். ஒன்றுமில்லை. இல்ல அதாங்கய்யா, நீங்க 2 வச்சிருந்தாலும் 2 எடுத்துட்டீங்கனாலும் அதுக்கு பேர் ஒன்றுமில்லை தான். 3 வச்சிருந்து 3 எடுத்தீங்கனாலும் ஒன்றுமில்லை தான். எத்தனை வச்சிருந்தாலும் அதை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஒன்றுமில்லை தான். சரிங்களா? அப்போ ஏன் ஒன்றும் இல்லை நாங்க சொல்றோம்னா, ஒன்று என்பது அவ்வளவு பெரிய சக்தி. அதனால தான் நம்ம 2 மில்லை, 3 மில்லை, 4 மில்லைன்னு சொல்லல, ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து எண்களுடைய மகா சக்தி பார்த்தாச்சு. 10 எண்களுக்கான 10 சக்திகள் என்னன்னு பார்த்தாச்சு நம்ம. பார்த்தாச்சு தானே? கிட்டத்தட்ட இன்னைக்கு நெய்வேலியிலையும் இதை தான் பேச போறேன் நான். சரிங்களா? அவங்களுக்கு அந்த 10 சக்தி புதுசு இல்லையா? அதனால 2024ஆம் ஆண்டுல அவங்களுக்கும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அங்க டைட்டிலே டாபிக்கே புதுசு கண்ணா புதுசு. ஐயா, எண்கள் ஒளி வடிவம் வரி வடிவம் தான் சொல்றோம். அப்ப அந்த 5 பஞ்சபூதங்கள் தவிர இருக்கிற மத்த 5 பூதங்களுக்கும் உரித்தான விஷயங்கள்ல எது எதை குறிக்கிறது என்று ஏதாவது வாசகம்? இல்ல, எந்த எண்கள் எதை குறிக்கிறதுனா, எந்த எண் எந்த பூதத்தை குறிக்கிறது? அது இருக்கு. நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். அதை இப்போ நீங்க முதல்ல இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்புறம் அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? புரியுது. அப்போ 10 எண்கள் 10 சக்திகளாக இருக்கிறது. அது வரைக்கும் புரிஞ்சுக்கங்க. ஓகே? அது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் வரும்னு பாக்குறேன். ஏன்னா இந்த வேர்ல்டுலயே ரொம்ப புது கான்செப்ட் இது. இது வரைக்கும் யாரும் தசபூதங்கள்னு சொல்லதே கிடையாது. எந்த சித்தர்களோ, எந்த அறிஞர்களோ, எந்த அறிவியலாளர்களோ சொன்னது இல்ல. நாம தான் சொல்றோம் இத. தச வாயுக்கள்னு படிச்சிருக்கிறோம்.
தசவாயுக்கள் இருக்கு. செயல்பாடுகளை உணர்ந்திருக்கிறோம். சார் 5 மினிட்ஸ் இல்ல அதாங்க ஐயா, கிளம்பலாம் நம்ம. பின்தொடர்பவர்கள் நெய்வேலிக்கு வந்துடலாம். இன்னொரு கொஸ்டின் இருக்கு, முடிஞ்ச ஷார்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு. இந்த டைமுக்கு ரெஃபரன்ஸ், இப்போ நம்ம வந்து கரன்சி வந்து ரெஃபரன்ஸ் வந்து கோல்ட வச்சு பண்றோம். டைமுக்கு ரெஃபரன்ஸ் முத எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஏதாவது டைம் ரெஃபரன்ஸ்? டைமுக்கு ரெஃபரன்ஸ்னா எப்படி கேக்குறீங்க? அதான் ஐயா, எண்கள் தான் அதனுடைய ரெஃபரன்ஸ். இல்ல சார், அது வந்து பொதுவான இப்போ உலக இயக்கங்கள் ஆரம்பிக்கும் போது இப்ப யார் முதல்ல டைம் ப்ராப்ளம் இருக்கு சார், பேசுறது அன்ஸ்டேபிளா இருக்கு கனெக்ஷனு. இப்ப முத யாரு டைம் பயன்படுத்தினாங்க, யாரோட டைமை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம ஹையஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைம், கிரீன்விச் மீன் டைம் அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? சோ அது மாதிரி வந்து முதல்ல வந்து டைமை யாரு பயன்படுத்தினாங்க? ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்த அளவுக்கு டைம் வந்து இல்ல. இப்போ மீன்ஸ் என்ன சொல்றது, அங்க நல்லது கெட்டது பள்ளமேடு எதுவுமே இல்லை. நம்ம தான் வந்து அதை குறிச்சு வச்சிருக்கோம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ட்டு. அப்ப முதல்ல யாரு டைமை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்றத கேள்வி. யாருன்னா எந்த நாட்டுக்காரங்களா அப்படி கேக்குறீங்களா? எந்த நாட்டுக்காரங்க? அப்படிதானங்க கேக்குறீங்க? அப்படிதான் சார். கிரேக்கர்கள், இந்தியர்கள், இல்லைன்னா சீனர்கள், அந்த பாபிலோனியர்கள், அவங்க இந்த டைம் வந்து கையாண்டாங்க, பயன்படுத்தி கொண்டு. சரிங்க, இது வாய்ஸ் பிரேக் ஆகுது, நம்ம தொடருவோம் மீண்டும். சரி, நாளை தொடருவோங்க ஐயா. ஏன்னா சரிங்களா ஐயா? சார் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? அங்க வந்துடுறீங்களா? ஆமாங்க ஐயா, க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நாராயண் சார், அந்த மீட்டிங் லிங்க் அனுப்பிச்சிருங்க சார். போட்டிருக்காருங்க ஐயா, போட்டாரு. இல்ல குரூப்ல போட்டுடலாமா? இந்த மெசேஜ்ல குரூப்ல போட்டாரு. பாருங்க ஐயா, குரூப்லயும் போட்டு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.